Hello students, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ Class 6 Mathematics Chapter 3 number playல exercise problem page number 72 and 73. Question number 3. We are the groups of 5-digit numbers between 35,000 and 75,000 such that all of our digits are odd. Who is the largest number in our group? Who is the smallest number in our group? Who among us is the closest to 50,000? ஸோ கொஷின் வந்து ஈஸியான கொஷின் தான். ஸோ இது எல்லாமே நம்ம பசங்க வந்து திங்க் பண்ணுற வேல தான் இருக்குது. ஓகே, ஒரு we are the group of 5 digit நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. பிட்வீன் 35,000 இருந்து 75,000. அந்த குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, எல்லா டிஜிட்ஸுமே all digits are odd. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி which is the largest number in our group and which is the smallest number in our group. See, 35,000 75,000 we have so many numbers, right? அதில் smallest number 1 எழுதணும், largest number 1 எழுதணும். அப்படி நீங்கள் எழுத போகிற அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரில், நீங்கள் எழுத போகிற அந்த 5 digit நம்பரில் எல்லா டிஜிட்ஸுமே ஆட் நம்பராக இருக்கணும். தென் லார்ஜஸ்ட் நம்பரில் எல்லா டிஜிட்ஸுமே ஈவன் நம்பராக இருக்கணும். ஆனால் அது ரிப்பீட்டாக இருக்கணுமா, ரிப்பீட் ஆகலையா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் நமக்கு எதுக்கும் கொடுக்கல. ஸோ ரிப்பீட்டேஷன் இருக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பரில் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும், ஆட் டிஜிட் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 35,000 ஆரம்பிக்குது. ஸோ நான் 35 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இந்த மீதி 3 நம்பர் தான் ஃபில் பண்ணோம். ஆனால் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபில் பண்ணும். அப்போ 1 போட்டுக்கோங்க, முடிஞ்சு, அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆல் த டிஜிட்ஸ் ஆர் ஆட் நம்பர் அண்ட் இட் ஷுட் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் திஸ் குரூப். 35,000 75,000 இருக்கிற ஸ்மாலஸ்ட் 5 digit ஆட் நம்பர் வந்து இதுதான். தென் ரிப்பீட்டேஷனில் கொடுத்து சொல்லியிருக்கேன், சரியா? தென் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் இட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள். 75,000 சொல்லியிருக்காங்க. ஸோ 75,000 முடிஞ்சிருச்சு. அப்போ 74,000 ரேஞ்சில் நம்பர்ஸ் இருக்குது. பட் ஆனால் யூ ஷுட் நாட் take it as account because 4ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அப்போ 74,000 சீரீஸை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தென் we have to go for 73,000. ஸோ 73,999 இவங்க தான் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ அகைன் இட் இஸ் அ ரிப்பீட்டேஷன். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இப்போ அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. who among us is the closest to 50,000? 50,000க்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கணும், எல்லா டிஜிட்டுமே ஆட் நம்பராக இருக்கணும் அண்ட் க்ளோசஸ்ட்டாகவும் இருக்கணும். அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு க்ளோசஸ்ட் 49,999. இப்போ இதை நம்ம எடுக்கலாமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் 4 is ஈவன் நம்பர். 4 is ஈவன் நம்பர். நமக்கு கண்டிஷன் என்னென்னா ஆல் த டிஜிட் ஷுட் பி இந்த ஆட் நம்பர், ஆட் டிஜிட். ஸோ இந்த நம்பர் நான் எடுக்கக்கூடாது. அப்போ நான் 49,000 எந்த சீரீஸுமே எடுக்கக்கூடாது. அப்போ நான் என்ன நம்பர் எடுக்கணும் அப்படின்னா 50,000 சீரீஸில் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஜீரோஸ் எல்லாமே ஈவன் டிஜிட். அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டிஷன் போகணும் அப்படின்னா 51,000 போகணும். தென் ரிப்பீட்டேஷன் கொடுக்கலாங்கிறதுனால எல்லா நம்பருமே நான் 1 வச்சுப்பேன். ஸோ இதுதான் வந்து க்ளோசஸ்ட் டு 50,000. வெரி சிம்பிள், ரைட்? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஆன்சர். இப்போ ரிப்பீட்டேஷன் இல்லாமல் பண்ணோன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் வே, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா 35,000க்கு அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த குரூப்பில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும்? 35,000 3 5 தென் 1 7 9. பிகாஸ் ஆல்ரெடி 3 5 இருக்குதா ஆட் நம்பரில். ஸோ ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுங்கள், தென் 7 9. இதுதான் ஸ்மாலஸ்ட்டு நம்பர். அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 75,000 சொல்கிறாங்க. ஸோ 75,000க்கு கம்மியாக பார்த்தோன்னா 74. ஸோ 4 வந்து ஈவன் நம்பர். அப்போ 73 சீரீஸில் இருக்கணும். அப்போ 73. ரிமைனிங் ஆட் நம்பர் என்ன இருக்குது? வெரி சிம்பிள். என்னென்ன ஆட் நம்பர் இருக்குது? 1 3 5 7 9. அப்போ ஆல்ரெடி 7ம் 3யும் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்போ மீதி இருக்கிற நம்பர் 159. இதை நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. அவ்வளோதான், யூ காட் இட். ஸோ ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் எழுதிட்டீங்க. அதே ஸோ இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ளோசஸ்ட் எழுதலாம். க்ளோசஸ்ட் டு 50,000. ஸோ அகைன் வந்து 49,000 சூஸ் பண்ணாதீங்க, 51,000 எடுங்க. ஸோ 51,000 க்ளோசஸ்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 51 3 5 7.
இதுதான் வந்து க்ளோசஸ்ட் டு 50,000. 9 இன்க்ளூட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ 51,357 is the very closest to the 50,000. So hope you all understood this question. Thanks for watching.